தமிழ்நாட்டில் முதலீடு செய்யுங்கள், முதலமைச்சர் அழைப்பு. வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்ப்பதற்காக ஜெர்மனி சென்றிருக்கும் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அங்கு வசிக்கும் தமிழர்களிடையே உரையாற்றினார். அவர்களின் உயர்ந்த நிலையையும் சுயமரியாதையையும் கண்டு பெருமிதம் தெரிவித்தார். மேலும் தமிழர் தொன்மையின் பண்பாட்டு சின்னங்களை காணவும் முதலீடு செய்யவும் தமிழ்நாட்டிற்கு வருமாறு ஜெர்மனி வாழ் தமிழர்களுக்கு அழைப்பு விடுத்தார். பன்னாட்டு தலைவர்களுடன் மோடி பரஸ்பர நல்லுறவு. சீனாவின் தியான்ஜிங் நகரில் நடைபெற்ற ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் பிரதமர் மோடி கலந்து கொண்டார். அப்போது நேபாளம், மாலத்தீவு, எகிப்து, பொலாரஸ், தஜிகிஸ்தான், கஜகஸ்தான், வியட்நாம், துர்க்மேனிஸ்தான், லாவோபீடியார், மியான்மர், அர்மேனியா, உஸ்பெகிஸ்தான், கிர்கிஸ்தான் ஆகிய நாடுகளின் அதிபர் பிரதமர்களை பரஸ்பர மரியாதையுடன் மோடி சந்தித்தார். இதன் மூலம் இந்த நாடுகளுடன் உறவு வலுப்படும் என்று பிரதமர் தெரிவித்துள்ளார். மதுரையில் இபிஎஸ் தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் சுற்றுப்பயணத்திற்காக மதுரை சென்ற இபிஎஸ்க்கு அதிமுக தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். மதுரையில் 4ஆம் தேதி வரை அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளார். 2021 சட்டமன்ற தேர்தல், 2024 நாடாளுமன்ற தேர்தலில் தென் பகுதிகளில் பின்னடைவை சந்தித்தது அதிமுக. திடீர் மாற்றம் குறித்து அண்ணாமலை விளக்கம். 2024 தேர்தல் களத்தில் எடப்பாடி பழனிசாமியை கடுமையாக விமர்சித்து இபிஎஸ் ஒரு தற்குறி என்று கூறியிருந்தார் அண்ணாமலை. ஆனால் தற்போது மீண்டும் கூட்டணி அமைந்த நிலையில் உயிரை கொடுத்தாவது இபிஎஸ்ஐ முதல்வர் பதவிக்கு கொண்டு வர வேண்டும் என்று பேசியது அரசியல் வட்டாரத்தில் பல கேள்விகளை எழுப்பியுள்ளது. இந்த திடீர் மாற்றம் குறித்து விளக்கமளித்த அண்ணாமலை, தனிப்பட்ட முறையில் எனக்கு விமர்சனங்கள் இருக்கிறது, ஆனாலும் கட்சி தலைமையும் தலைவர்களும் எடுத்திருக்கும் முடிவுகளை செயல்படுத்துவதே என்னுடைய கடமை என்று தெரிவித்துள்ளார். டிடிவி தினகருடன் கூட்டணி அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. டிடிவி தினகரன் என்டிஏ கூட்டணியில் இருப்பதாக நயினார் நாகேந்திரன் உறுதிபட தெரிவித்துள்ளார். நெல்லையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், 2024 தேர்தலில் இருந்தே தங்களுடன் பயணிக்கும் அவர் எங்களுடன் தான் இருக்கிறார் என்பதில் யாருக்கும் சந்தேகம் தேவையில்லை என்றார். முன்னதாக என்டிஏ கூட்டணியில் ஏஎம்எம்கே இருக்கிறதா என்ற கேள்விக்கு நயினார் நாகேந்திரனிடம் கேளுங்கள் என டிடிவி தினகரன் கூறியிருந்தது கவனிக்கத்தக்கது. அன்புமணி மீது நடவடிக்கையா? செப்டம்பர் 3 வரை நீடிப்பு. அன்புமணி மீது ஒழுங்கு நடவடிக்கை முடிவை வரும் 3ஆம் தேதி ராமதாஸ் அறிவிப்பார் என அக்கட்சியின் எம்எல்ஏ அருள் கூறியுள்ளார். ஒழுங்கு நடவடிக்கை குழு 16 கேள்விகளை முன்வைத்து அனுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்க அன்புமணிக்கு கொடுக்கப்பட்ட கால அவகாசம் முடிந்தது. சீலிடப்பட்ட கவரில் ஒழுங்கு நடவடிக்கை குழு தங்களது முடிவை ராமதாஸிடம் அளித்தனர். இது குறித்து நாளை மாவட்ட செயலாளர்கள் நிர்வாகிகள் குழு கூட்டமும் நடைபெற உள்ளது.